அது அக்டோபர் மாதம் 1996 நாஷிக். காலை நேரத்தில் இருக்கிற பரபரப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு உச்சி வெயில் உக்கிரமா ஆகிட்டு இருந்த மதிய நேரத்துல நாசிக்ல வாழ்ந்துட்டு வந்த பிரதீபா வீட்டுடைய லேண்ட்லைன் இப்ப ரிங் ஆக ஆரம்பிக்குது. வீட்டு வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கண்ணசரலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல யார் போன் பண்றது அப்படிங்கிற கேள்வியோட அந்த கால் அட்டன் பண்ண பிரதீபா அவங்களோட பொண்ணு படிக்கிற ஸ்கூல்ல இருந்து பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே அவங்களுடைய பொண்ணுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய பதட்டத்தை அதிகரிக்கிற மாதிரியே ஆப்போசிட்ல பேசின அவங்க பொண்ணுடைய கிளாஸ் டீச்சர், பிரதீபா ஆர் யூ ஓகே, உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட பிரதீபாவோ என்னடா இது, ஸ்கூல்ல இருந்து போன் பண்ணி நம்மளை பத்தி விசாரிக்கிறாங்களே அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. நான் நல்லா தான் இருக்கேன், என்ன விஷயம் மேடம் அப்படின்னு பிரதீபா இப்ப கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு பிரதீபா சொன்னதை கேட்ட அந்த டீச்சர் அதிர்ச்சி அடைய ஆரம்பிக்கிறாங்க. என்ன ப்ரோ நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னதை கேட்டு எதுக்கு அதிர்ச்சி அடையணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கூல்ல நடந்த விஷயம் அப்படி. பிகாஸ் யாரோ 3 பேர் ஸ்கூலுக்கு வந்து பிரதீபாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி பிரதீபாவுடைய பொண்ணை கூட்டிட்டு போக வந்ததா சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க நடந்துகிட்ட விதத்தை வச்சு வாட்ச்மேனுக்கு அவங்க மேல நம்பிக்கை வரல, சந்தேகம் தான் வந்திருக்கு. சோ அவங்கள ஸ்கூலுக்குள்ள அலோ பண்ண முடியாது அப்படின்னும் அந்த குழந்தைய அவங்க கூட அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா கொஞ்சம் கூட அசராத அந்த 3 பேரும் வாட்ச்மேனுடைய கையில ஒரு 1000 ரூபாயை வச்சு அழுத்தி இப்ப போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க மேல கொஞ்சம் சந்தேகம் தான் இருந்துச்சு. ஆனா எப்போ அவங்க காசு கொடுத்து காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்களோ அப்பவே அந்த சந்தேகம் கன்ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. பட் அத கொஞ்சம் கூட வெளியே காமிச்சுக்காம ஸ்கூலுக்குள்ள போன வாட்ச்மேன் அந்த பொண்ணுடைய கிளாஸ் டீச்சரை பார்த்து நடந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சோ அதனாலதான் இப்ப அந்த கிளாஸ் டீச்சர் பிரதீபாவுக்கு கால் பண்ணிருக்காங்க. சோ இப்ப வந்திருக்கிறது திருட்டு மொள்ள மாறிங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. உடனடியா அவங்கள கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போனவங்களுக்கு ஏமாற்றம் தான் காத்துட்டு இருந்துச்சு. எப்படியோ நம்மள ஸ்மெல் பண்ணிட்டாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட அந்த கும்பல் ஆல்ரெடி எஸ்கேப் ஆகி இருந்துச்சு. போன்ல இந்த நியூஸை கேட்டு பிரதீபா அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வர்றதுக்குள்ள அந்த கும்பல் எஸ்கேப் ஆகிட்டதால அவங்க யாரு அப்படின்னு பிரதீபாவுக்கு அப்ப தெரியல. எப்படியோ பொண்ணுக்கு எதுவும் ஆகல, யாரும் கடத்திட்டு போகல அப்படிங்கிற நிம்மதியோட அவங்களுடைய பொண்ணை கூப்பிட்டு அன்னைக்கு வீட்டுக்கு வராங்க. அப்படி அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு வரும் பொழுது வாட்ச்மேன் சொன்ன ஒரு தகவல் அவங்க குழந்தைய கடத்த முயற்சி பண்ணது யாரு அப்படிங்கறத பத்தி அவங்களுக்கு ஒரு க்ளூ கொடுத்துச்சு. அந்த க்ளூ என்ன அப்படின்னா, வந்த அந்த 3 பேருமே பெண்கள் அப்படிங்கறது தான். ஒரு வயசான லேடியும் 2 இளம் பெண்களும் தான் வந்தாங்க அப்படிங்கறத கேள்விப்பட்டதும் பிரதீபாவுக்கு தெரிஞ்ச அந்த 3 முகங்கள் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இருந்தாலும் அவங்க எதுக்கு என்னுடைய குழந்தைய கடத்த முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துல அப்ப அவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் எதுவுமே கொடுக்காம விட்டுறாங்க. சோ இந்த சம்பவம் நடந்து ஒரு சில நாட்களுக்கு அப்புறமா ஒரு மார்க்கெட்டுக்கு போன பிரதீபா அவங்க சந்தேகப்பட்ட அந்த 3 பெண்கள்ல ஒரு பெண்ணை அங்க சந்திக்கிறாங்க. அந்த பெண்ணை பார்த்ததுமே பிரதீபா அடுக்கடுக்கா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்னோட பொண்ணு எங்க, அவ எங்க இருக்கா, எப்படி இருக்கா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்எஸ்டிஏ ஒரே கன்ஃபியூஸா இருக்கா, அவங்களுடைய குழந்தைய தான் யாருமே கடத்தலையே, அப்புறம் எதுக்காக இப்படி கேள்வி கேட்கறாங்க, அப்படியே கடத்தி இருந்தாலும் எங்க இருக்கா எப்படி இருக்கா அப்படின்னு இப்படி சாஃப்டாவா கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. இதுக்கே இப்படி கன்ஃபியூஸ் ஆனா இந்த கேள்விகளுக்கு அந்த பொண்ணு சொன்ன பதில் இன்னுமே ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்கும். பிரதீபா இப்படி அடுக்கடுக்கா கேள்விகளை கேட்டதுமே அவங்கள ஒரு மாதிரி இலக்காரமா பார்த்துக்கிட்டே, உன்னுடைய பொண்ணு இனிமேல் உனக்கு கிடைக்க மாட்டா, எங்க தேடினாலுமே கிடைக்காத ஒரு இடத்துக்கு போயிட்டா, எங்களுக்கு நீ செஞ்ச துரோகத்துக்கு உனக்கு இதுதான் தண்டனை அப்படின்னு சொல்றா. இதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச பிரதீபா இப்ப உடனடியா போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸும் கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணி இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. பிரதீபாவுடைய பொண்ணை தான் யாருமே கடத்தவே இல்லையே, அப்புறம் எதுக்காக மார்க்கெட்ல பார்த்த ஒரு லேடி கிட்ட இவங்களுடைய பொண்ணை பத்தி கேட்டாங்க. அந்த பொண்ணும் உன்னுடைய பொண்ணு இனிமேல் உனக்கு திரும்ப கிடைக்க மாட்டா அப்படின்னு ரிப்ளை பண்ணாலே, அது எப்படி நீ செஞ்ச துரோகத்துக்கான தண்டனை அப்படின்னு சொன்னாலே, அப்படி பிரதீபா அவங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சிருப்பாங்க, ஒருவேளை அந்த குழந்தைய திரும்பவுமே கடத்திருப்பாங்களோ அப்படின்னா பிரதீபாவுடைய குழந்தைக்கு என்னதான் ஆச்சு? இந்த கேள்விகளுக்கான பதிலையும் ஒட்டுமொத்த உலகத்தையுமே அதிர வச்ச இப்படிப்பட்ட மனுஷங்கள்லாம் இந்த பூமியில இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியும், இப்படியும் இருக்காங்களே அப்படிங்கிற ஜீரணிக்க முடியாத பதிலையும் இந்த கேஸுடைய முடிவுல இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கெட்ட வார்த்தைகளையும் அட்லீஸ்ட் உங்களுடைய மனசுக்குள்ளேயாவது உச்சரிக்க வைக்கிற, இவ்வளவுதான் கெட்ட வார்த்தைகள் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு உங்களை கோவப்பட வைக்கிற இந்தியாவுடைய ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம்.
இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. பிரதீபா கம்ப்ளைண்ட் பண்ணதுமே போலீஸ் அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை உடனடியா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆள் யாரு அப்படின்னு பிரதீபா சொன்னதால அவங்க சொன்ன அந்த பொண்ணை ஸ்டேஷனுக்கே கூட்டிட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சாதிச்சுட்டு இருந்தவ என்னுடைய தங்கச்சிக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. உடனடியா அவளுடைய தங்கச்சிய தட்டி தூக்குன போலீஸ் அவகிட்ட விசாரணையை கன்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அவகிட்ட இருந்துமே அவ்வளவு சீக்கிரமா உண்மை வெளி வரல. எல்லாம் எங்க மாமாவுக்கு தான் தெரியும் அப்படின்னு தன்னுடைய அக்காவுடைய புருஷனை கை காட்டுறா. எங்களுக்கே தண்ணி காட்டுறீங்களா அப்படின்னு டென்ஷனான போலீஸ் அவனையுமே தூக்கிட்டு வராங்க. அவனுமே சும்மா இல்ல, எங்க அத்தைக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். அனுமார் வாள் மாதிரி அரெஸ்ட் ஆகிற ஆட்களுடைய எண்ணிக்கை நீண்டுகிட்டே போச்சே தவிர போலீஸ் எதிர்பார்த்த தகவல்கள் அவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரமா கிடைக்கல. பெண்களா இருக்காங்களே அப்படின்னு கொஞ்சம் கண்ணியமா டீல் பண்ண போலீஸ் வெறுத்து போய் அவங்களுடைய வழக்கமான பாணியில விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ரெண்டாவது அரெஸ்டான சீமா அப்படிங்கிற பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா தகவல்களை கக்க ஆரம்பிக்கிறா. அப்படி போலீஸுடைய விசாரணையில தெரிய வந்த தகவல்கள் இதுதான். நாசிக்ல பிறந்து வளர்ந்த அஞ்சனா பாய் ஒரு லாரி டிரைவரை லவ் பண்ணி அவர் கூட சேர்ந்து பூனேவுக்கு ஓடி போறா. கொஞ்ச நாள் அஞ்சனா கூட குடும்பம் நடத்தின அந்த டிரைவர் அஞ்சனாவுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்ததுமே அதே வருஷம் 1973 அவளை தனியா விட்டுட்டு பிரிஞ்சு போக ஆரம்பிக்கிறாரு. அப்படி தன்னுடைய முதல் குழந்தைக்கு ரேணுகா அப்படின்னு பேர் வச்ச அஞ்சனா பாய் அடுத்த வருஷமே ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனான மோகன் கவித் அப்படிங்கிறவரை மேரேஜ் பண்ணிக்கிறா. அவங்க ரெண்டு பேருக்கும் 1975 சீமா அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தை பிறக்குது. இந்த குழந்தை பிறந்த பிறகு கொஞ்ச நாட்கள்லயே அஞ்சனாவுடைய இரண்டாவது கணவரான மோகன் கவித்தும் இவங்களை அம்போ அப்படின்னு விட்டுட்டு தனியா பிரிஞ்சு போக ஆரம்பிக்கிறாரு. இப்ப வாழ்க்கையே வெறுத்து போன அஞ்சனா தன்னுடைய ரெண்டு பொண்ணுகளையும் தனி ஆளா இருந்து காப்பாத்த ஆரம்பிக்கிறா. தன்னுடைய பிழைப்புக்காக ஊரூரா போய் சம்பாதிச்சு குழந்தைகளை காப்பாத்த ஆரம்பிக்கிறா. அப்படியே வருடங்கள் ஓட ஆரம்பிக்குது. அஞ்சனாவுடைய இரண்டாவது ஹஸ்பண்டான மோகன் இரண்டாவதா இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகுறாரு. இரண்டு பொண்ணுகளை வச்சுட்டு ஆண் துணை இல்லாம தவிச்சிட்டு இருந்த அஞ்சனாவுக்கு இது தெரிய வந்தப்ப ரொம்பவே மன வருத்தத்தை கொடுத்துச்சு. மோகன் இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டத அவளால ஏத்துக்கவே முடியல. மோகன் நாசிக்லயே செட்டில் ஆயிருந்தாலும் அஞ்சனாவும் அவளுடைய பொண்ணுங்களும் பொழப்புக்காக ஊரூரா போயிட்டு இருந்ததால மோகனை அடிக்கடி சந்திக்கிற வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. மோகனும் இவங்களை சந்திக்கிறதுல பெருசா ஆர்வம் காட்டல. பட் எதிர்பாராம ஒரு நாள் அஞ்சனாவுக்கும் இவருக்கும் பிறந்த மகளான சீமா அவரை பார்க்கறதுக்காக அவருடைய வீட்டுக்கே போறா. தன்னுடைய பொண்ணு ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த மோகன் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. தன்னுடைய முதல் மகளை பார்த்த சந்தோஷத்துல இருந்த அவரை சீமா கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் ரொம்பவே கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சது. என்னப்பா, என்னெல்லாம் மறந்துட்டீங்களா? நான் உங்க பொண்ணு தானே. அம்மாவை விட்டுட்டு நீங்க வேற கல்யாணம் பண்ணாலுமே நான் உங்களுடைய பொண்ணு தானே. ஏன் என்ன பத்தி நீங்க யோசிக்கவே இல்லை அப்படின்னு சீமா கேட்கிற எந்த கேள்விகளுக்குமே பதிலே சொல்ல முடியாம திணற ஆரம்பிக்கிறாரு. ஒரு வழியா கொஞ்சம் சமாதானமான சீமா, அப்பா நீங்க எங்க கூட வந்து இருக்க மாட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனா உங்களுக்கும் பிரதீபா சித்திக்கும் பிறந்த பொண்ணு எனக்கு தங்கச்சி தானே. அட்லீஸ்ட் அவளையாவது என் கூட அனுப்பி வைங்க, கொஞ்ச நாள் எங்க கூட இருக்கட்டும் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறா. அவளுடைய உருக்கமான நடிப்புல உருகி போன மோகன் தன்னுடைய மனைவி பிரதீபாவை பாக்குறாரு. இவளுடைய நடிப்புல ஏமாந்து போன அவங்களுமே சரி கொஞ்ச நாள் அவங்க கூட இருக்கட்டும் அப்படின்னு ஓகே சொல்றாங்க. இப்ப சீமாவும் மோகனுடைய 9 வயதே ஆன பொண்ணான கிராந்திய கூட்டிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறா. அப்படி சீமா அந்த பொண்ணை கூட்டிட்டு போன சில நாட்கள் கழிச்சுதான் நான் இன்ட்ரோல சொன்ன சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது. மறுபடியும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுதுல்ல.
அதுதான் வீட்டுக்கு வந்தே பொண்ணை கூட்டிட்டு போயிருக்காங்களே, அப்புறம் எதுக்காக ஸ்கூலுக்கு வந்து பொண்ணை கூட்டிட்டு போக ட்ரை பண்ணணும்? ஆன்சர் ரொம்பவே சிம்பிள் தான். மோகனுக்கும் பிரதீபாவுக்கும் பிறந்தது ஒரு பெண் இல்ல, 2 பெண் குழந்தைகள். முதல் பொண்ணை அப்படி கூட்டிட்டு போன சில நாட்கள்லேயே இரண்டாவது பொண்ணையும் ஸ்கூலுக்கு போய் அவங்களுடைய அனுமதி இல்லாமலேயே கூட்டிட்டு போக ட்ரை பண்ணிருக்காங்க. சோ 3 பெண்கள் வந்து குழந்தைய கூட்டிட்டு போக ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லும் போதே பிரதீபாவுக்கு இவங்களா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் வந்திருக்கு. பட் இவங்க எதுக்காக நமக்கு தெரியாம கூட்டிட்டு போக போறாங்க அப்படிங்கிற எண்ணத்துல அமைதியா இருந்துட்டாங்க. ஆனா திடீர்னு சீமாவுடைய அக்காவான ரேணுகாவை மார்க்கெட்ல பார்த்ததுமே தன்னுடைய பெரிய பொண்ணை கூட்டிட்டு போயிருந்தாங்க இல்லையா, சோ தன்னுடைய பொண்ணை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு அவ திமிரா பதில் சொன்னதாலதான் போலீஸ்ல இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. சோ இப்ப அந்த பொண்ணு எங்க, அவளை என்ன பண்ணீங்க அப்படின்னு துருவி துருவி கேட்கும் போதுதான் உண்மை கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்சது. அப்படி அன்னைக்கு அந்த 9 வயதான கிராந்திய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுமே பக்கத்துல ஒரு இடத்துல கண்காட்சி நடக்குது. அங்க போனோம் அப்படின்னா பெரிய பெரிய ராட்டினத்துல சுத்தலாம் அப்படின்னு சொல்லி இவளுக கூட்டிட்டு போறாளுங்க. ப்ரோ, பெண்களை கொஞ்சம் மரியாதையா பேசுங்க, இவளுக அப்படின்னு சொல்லாதீங்க, ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா இந்த கேஸுடைய முடிவுல நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி இந்த உலகத்துல இவளுகளை திட்டுறதுக்கு இவ்வளவுதான் கெட்ட வார்த்தை இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தோண வைக்கும். வேணா இந்த கேஸுடைய முடிவுல நீங்களே பாருங்க. சோ அப்படி அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடும் பொழுது எனக்கு டயர்டா இருக்கு, நான் இப்ப வரல அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு சொல்லியுமே வலு கட்டாயமா ஒரு டாக்ஸில ஏத்திட்டு கூட்டிட்டு போயிருக்காளுங்க. ஆனா அவளுக்கு சொன்ன மாதிரி பக்கத்துல எங்கேயுமே கூட்டிட்டு போகல, வண்டிய நேரா பூனேவுக்கு விட சொல்லியிருக்காளுங்க. பூனே பக்கத்துல நர்சோபா அப்படிங்கிற இடத்துக்கிட்ட போயிட்டு இருக்கும்போது டிரைவர் கிட்ட வண்டியை நிறுத்த சொல்லியிருக்காளுங்க. ஏன் அப்படின்னு கேட்ட டிரைவர் கிட்ட பக்கத்தில் இருந்த ஒரு கரும்பு தோட்டத்தை காமிச்சு எங்களுக்கு தோட்டத்தில் இருக்கிற கரும்பை புடுங்கி சாப்பிடுறது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 9 வயசு பொண்ணையும் கூட்டிட்டு ஆத்தாளும் 2 மகள்களும் கரும்பு தோட்டத்துக்குள்ள போயிருக்காளுங்க. சரி, ஏதோ ஓரத்தில் இருக்கிற 1-2 கரும்பை புடுங்கிட்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தா அப்படியே தோட்டத்துக்குள்ள ரொம்ப தூரம் போக ஆரம்பிக்கிறாளுங்க. அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கழிச்சு ஆத்தாளும் 2 பொண்ணுகளும் மட்டும்தான் திரும்பி வந்திருக்காளுங்க. அந்த சின்ன பொண்ணு எங்க அப்படின்னு கேட்ட டிரைவர் கிட்ட திடீர்னு அந்த பொண்ணுடைய அம்மா வழியிலேயே வந்துட்டாங்க, அதனால அந்த பொண்ணு அவங்க அம்மா கூடவே போயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காளுங்க. எஸ்டிஏ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே புரிஞ்சிருக்கும். எஸ், அந்த கரும்பு தோட்டத்துக்குள்ள ரொம்ப தூரம் அந்த பொண்ணை இழுத்துட்டு போய் அந்த குழந்தையுடைய வாயை பொத்தி கழுத்தை நெரிச்சு மூச்சை திணற வச்சு துடிக்க துடிக்க கொலை பண்ணிருக்காளுங்க. அது மட்டும் இல்ல, பக்கத்துல இருந்த ஒரு சேத்து குட்டைக்குள்ள அந்த குழந்தைய போட்டு மண்பானை செய்யறதுக்கு சேத்த மிதிக்கிற மாதிரி மிதிச்சிருக்காளுங்க. இவளுக இவ்வளவு வன்மத்தோட அந்த பொண்ணை கொன்னதுக்கான காரணமும் உங்களுக்கு ஏற்கனவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தன்னை விட்டுட்டு போன தன்னுடைய கணவன் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெத்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தது அஞ்சனாவுடைய மனசை உறுத்த ஆரம்பிச்சிருக்கு. அதனாலதான் தன்னுடைய 2 பெண்களுடைய உதவியோட ஒரு பாவமும் அறியாத அந்த குழந்தைய கொடூரமா கொலை பண்ணிருக்கா. அதே பாணியில மோகனுடைய 2வது குழந்தையும் கொலை பண்றதுக்காக ஸ்கூல்ல போய் கடத்த முயற்சி பண்ணும்போதுதான் ஸ்கூல் வாட்ச்மேனும் மேனேஜ்மெண்ட்டும் அலர்ட் ஆனதால இவளுகளும் அலர்ட் ஆகி எஸ்கேப் ஆயிருக்காளுங்க. இப்ப இவளுடைய கன்ஃபெஷனை கேட்டு முடிச்ச போலீஸ் ஆபீசர்ஸ் தன்னுடைய கணவன் தன்னை கைவிட்ட காரணத்துக்காக அவருடைய இன்னொரு மனைவிக்கு பிறந்த குழந்தைகளை தன்னுடைய மகள்களோட சேர்த்து கொலை செஞ்ச குற்றத்திற்காகவும் மேலும் இன்னொரு குழந்தைய கடத்த முயற்சி பண்ணதுக்காகவும் அவளுக்கு மேல சார்ஜ் ஷீட் போட்டு கோர்ட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக முடிவு பண்றாங்க. ஆல்மோஸ்ட் இந்த கேஸ்ல நம்மளுடைய ஒர்க் ஓவர், இனிமேல் கோர்ட் பார்த்துக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த போலீஸுடைய நினைப்புல மண்ணள்ளி போடுற மாதிரி திடீர்னு ஒரு சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. ஆக்சுவலா கன்ஃபெஷன்ல கொலை செஞ்சதை ஒத்துக்கிட்ட ரேணுகாவும் சீமாவும் போலீஸ் கிட்ட நாங்க பண்ண தப்புக்கெல்லாம் எங்க அம்மா தான் காரணம், எங்களை விட்டுடுங்க, எங்க அம்மா மேல மட்டும் கேஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காளுங்க. நல்ல அம்மா நல்ல பொண்ணுங்க இல்ல. ஆல்சோ நான் இப்ப சொல்ல வந்த விஷயம் இது இல்ல, இவளுங்க எப்படி கெஞ்சினாலும் போலீஸ் விட போறதும் இல்ல. இந்த கேஸ்ல இன்னொரு ஆளையும் விசாரிச்சாங்க, ஞாபகம் இருக்குல்ல, ரேணுகாவுடைய புருஷன். அவன் தான் போலீஸ அலற விட ஆரம்பிச்சான். தயங்கி தயங்கி போலீஸ் ஆபீசர்ஸ் பக்கத்துல வந்த அவன், சார் நான் அப்ரூவரா மாறிடுறேன், என்ன மட்டும் விட்டுருங்க அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறான். இதை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ் குழம்பி போக ஆரம்பிச்சாங்க. ஏன்னா விசாரணையுடைய முடிவுல இந்த கேஸுக்கும் அவனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்ல அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருந்தாங்க போலீஸ். ஆனா இவன் வந்து அப்ரூவரா ஆகுறேன் அப்படின்னு சொன்னது அவங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. அதை கொஞ்சம் கூட வெளியே காட்டிக்காம சரி சரி என்ன சொல்லணுமோ சொல்லு, உன் மேல கேஸ் எதுவுமே போடாம உன்னை விடுதலை பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அவனுமே கொஞ்சம் கொஞ்சமா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறான்.
எத்தனையோ கேசஸ பார்த்த போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு அவன் சொன்னதை கேட்ட உடனே ரத்தம் எல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சது. அவன் சொன்னதை கேட்கும் பொழுது அங்க சுத்தி இருந்த இன்னுமே சில போலீஸ் ஆபீசர் அவங்களுடைய காதுல கேட்கறதெல்லாம் ஒரு கெட்ட கனவா இருந்துடக்கூடாதா அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க. அங்கிருந்த எல்லாத்துக்குமே பிளட் பிரஷர் ஏற ஆரம்பிக்குது. அவங்களுடைய கண்கள் சிவக்க ஆரம்பிக்குது. இன்னும் சொல்ல போனா அந்த கன்ஃபஷனை கேட்ட அவங்களுடைய உடம்பு எல்லாமே உதறல் எடுக்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். இப்ப நான் சொல்லுற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஓவர் ஹைப்பா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். பட் ஆக்சுவலி நோ, நான் சொல்லி இருக்கிறது ரொம்பவே கொஞ்சம் தான். இன்ஃபேக்ட் இந்த கேஸ் முடிஞ்ச மாதிரி தோணாலுமே நான் இது வரைக்கும் சொன்னதே இந்த கேஸுடைய ஒரு இன்ட்ரோ மாதிரி தான். அப்படி கிரண் ஷிண்டே போலீஸ் கிட்ட சொன்னது என்ன? ஓ, நான் இன்னும் கிரண் ஷிண்டே யாரு அப்படின்னு உங்ககிட்ட சொல்லல இல்லையா? ரேணுகாவுடைய புருஷன் பேரு தான் கிரண் ஷிண்டே. அப்படி இவங்க எல்லாருமே சேர்ந்து செஞ்ச அந்த குற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிற இந்த எல்லா விஷயங்களும் வெளியே தெரிய வரும் பொழுது இந்தியா மட்டும் இல்ல உலகத்தையே உழுக்குன அப்படியான இந்த கேஸை பத்தின முழு விவரங்களையும் அடுத்த வீடியோல சொல்றேன். நம்மளுடைய சேனலை நிறைய கர்ப்பிணி பெண்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்பவே ஆசையா கலர் கனவுகளோட கருவை சுமந்துட்டு இருக்கிற அந்த சகோதரிகள் மட்டும் அடுத்த பார்ட்டை கண்டிப்பா பார்க்க வேண்டாம் அப்படின்னு இப்பவே உங்களுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். சோ மை டியர் எஸ்டிஐ ஹெச்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், இந்த வீடியோவை பத்தின உங்களுடைய கருத்து என்ன? ஆக்சுவலா இந்த வீடியோவை நான் கிட்டத்தட்ட கடந்த 4 வருஷமா இந்த கேஸை பத்தி பேசலாமா வேண்டாமா அப்படின்னு நானே பல முறை யோசிச்ச அப்படிப்பட்ட ஒரு குரூவலான கேஸ் தான் இது அப்படிங்கறத மட்டும் நான் இப்ப சொல்லிக்கிறேன். அப்படியான அந்த பார்ட் 2 வீடியோல உங்களை மீட் பண்றேன். நன்றி, பாய்.